போஸ் செல்லப்பாண்டி ஏமாத்தினவங்க கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு செல்லப்பாண்டி 1 லட்சம் ரூபா கொடுக்கணும்னா வட்டியும் முதலுமா உங்களுக்கு 5 லட்சம் ரூபா தர்றேன். நான் சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிருங்க. ராஜாங்கம் தான் செல்லப்பாண்டி மூலியமா காசை வாங்க சொன்னாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருங்க. போஸ் சொன்னத கேட்ட உடனே செல்லப்பாண்டி கிட்ட ஏமாந்த அந்த 5 பேரும் ஒத்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறோம். நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு பணம் கொடுத்துருவீங்களன்னு போஸ பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு போஸ் சொல்றாரு, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வர்றப்பவே உங்ககிட்ட பேசின அந்த 5 லட்சம் ரூபாயும் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு அந்த 5 பேரும் ஒத்துக்கிறாங்க. காலையிலேயே கிளம்பி வந்துடுறோம்னு சொல்றாங்க போஸ் கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. செல்லப்பாண்டி சைக்கிள்ல போறதுக்கு சைக்கிளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு காலையில. அப்ப செல்லப்பாண்டிக்கு வேண்டியப்பட்டவங்க வந்து சொல்றாங்க, அண்ணே, நீங்க ஊரு ஜனங்க கிட்ட உங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கறேன்னு காசு வாங்கியிருந்தீங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க சம்மந்திக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்னு. இத கேட்ட செல்லப்பாண்டி அரண்டு போயிடுறாரு. வீட்டுல உள்ள அத்தனை பேரும் அரண்டு போயிடுறாங்க இத கேட்ட உடனே. தமிழ் சொல்றாங்க செல்லப்பாண்டி கிட்ட, என் மாமா ராஜாங்கம் ரொம்ப நல்லவர், அவருக்கு களங்கம் வர்ற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. அப்பா, நீங்க என்ன பண்ண போறீங்க? ராஜாங்கத்துக்கும் கால் வருது. ஊர்ல உள்ள ராஜாங்கத்தோட சொந்தக்காரங்க போன் பண்றாங்க, உங்களுக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 5 பேரும் போயிருக்காங்க. செல்லப்பாண்டி கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க போல இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு எதிரா கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு போன்ல ராஜாங்கத்தோட சொந்தக்காரங்க போன் பண்ணி சொல்றாங்க. இத கேட்ட உடனே ராஜாங்கம் பதறி போறாரு. இத கேட்ட சேது ரொம்ப கோவப்படுறாரு. செல்லப்பாண்டியோட குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சேது சொல்றாரு. நாளை சந்திப்போம்.